ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, வாழைக்காயை வச்சு ஒரு பூண்டு வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைக்காய் தான். ஒரு 3 காய் பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த தோலை ஃபஸ்ட்டு சீவணும். தோல் சீவிட்டு வாழைக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு தயிர் கொஞ்சோண்டு ஊற்றி தண்ணியெலாம் கட் பண்ணி போடணும். கட் பண்ணி போட்டுட்டு சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போட்டு ஒரு 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 2 நிமிஷம் அந்த தயிரும் தண்ணி உப்பு போட்டுருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதில் போட்டுறணும். போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெள்ளைப்பூடு வந்து நல்லா ஒரு 4 பூண்டு, பல்லில் ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கிடணும். ஸ்லைஸ் வந்து வாழைக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தயிர் தண்ணியில் போட்டு அலசணும். வாழைக்காய் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வாழைக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் விளைச்சலானது தான். இந்த வாழைக்காய் வந்து நாட்டு வாழைக்காய். தோல் சீவிற கத்தியெலாம் என்கிட்ட இல்லை, சும்மா கத்தியை வச்சு தான் சீவிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும். கட் பண்ணி போட்டுட்டு அந்த தயிர், உப்பு, தண்ணி விட்டு ஒரு சட்டியில் வச்சுருக்கேன். அந்த சட்டியில் தான் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெள்ளைப்பூடு. இதில் வந்து வெள்ளை பூண்டு வாழைக்காய் தான் வறுக்க போகிறோம். அதனால் பூண்டை தான் தட்டணும். ஒரு 4 பூண்டு எடுத்து அந்த பல்லை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு சின்ன சின்ன பூண்டுனால கத்தியை வச்சு உரிச்சா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன உருளைக்கல்லோட குழவி எடுத்து தான் தட்டுறேன். தட்டி தோல் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். இது கூட உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். பாருங்கள், தோலை உரித்து எடுத்துட்டு அந்த வெள்ளைப்பூடை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதிலே வச்சு தட்டணும். கொஞ்சம் குருணையாக, வலுவலுன்னெலாம் தேவையில்லை. அந்த கலவி வச்சு அந்த குருணையாக தட்டி எடுத்துக்கிடணும். பூண்டை கழுவிட்டு பூண்டை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த குலவிக்கல்லை வச்சு தட்டி குருணையாக எடுத்துக்கிடணும். எடுத்து வச்ச பிறகு பூண்டு வந்து மிக்சிலையும் போட்டு அரைக்கலாம். அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கணும்னு சிம்பிளாக உடனே செய்யணுன்றதுக்காக அந்த பூண்டை வந்து அப்படியே கல்லை வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேன். சும்மா சின்ன பீஸாக பொடி நைஸான பீஸாக வந்தால் கூட போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிரில் வந்து தயிர் கொஞ்சோண்டு உப்புக்கல்ல போட்டு தான் வாழைக்காயை போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, வாழைக்காயை வந்து நீங்கள் தண்ணியில் போடாமல் வச்சுருந்தீங்க, வெறும் தண்ணியிலே போட்டாலும் ஒரு சில நேரம் கருப்படிச்சிடும், நாட்டு வாழைக்கான்றதுனால. அப்போ தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி அறுத்து போட்டோமோ அப்படியே இருக்கணும்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறணும். உப்புக்கல் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வாழைக்காயை பாருங்கள், அதை பார்க்க நம்ம எப்படி அறுத்து போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கருப்படிக்காமல் கருப்பாயிரும், ஒரு மாதிரி கலர் மாறிடும். ஆனால் இப்போ பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா நான் தயிர் மிக்ஸ் பண்ணேன் அந்த தண்ணியில், அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம வறுக்க போகிறதுக்கு தேவையான எனக்கு சோம்பு எடுத்துக்கிறணும். பூண்டு, சோம்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம், அது உங்கள் சாய்ஸ். மல்லிப்பொடி, பட்டை போடணும், கன்ஃபார்மாக பட்டை போடணும். அடுத்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்றதுனால நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு பட்டை 2 போடணும். ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் சூடாக சோம்பு ப்ளஸ் வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு லைட்டாக மிருன் வர்ற அளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு என்ன பண்ணணும், வாழைக்காயை போடணும். ஆனால் அது வெள்ளைப்பூடு வந்து ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை உள்ளே போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடி
வச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு கூட நல்லா வேக விடுங்க. ஆனால் அடியில் பிடிச்சிடக்கூடாது. நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண கிடையாது. அடுத்தது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கணும். இப்போயே உப்பு உள்ளே இறங்கினா தான் நல்லாயிருக்கும். அடி பிடிக்க விடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லபடியாக வறுத்துக்கிட்டே இருக்கணும், வதக்கிக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிக்காத அளவுக்கு. வறுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மிளகாய் தூள் போடணும். ஆனால் நம்ம வாழைக்காய் வந்து அந்த மிளகாய் தூள் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வெந்திருக்கணும், சாஃப்டாக இருந்திருக்கணும். சாஃப்டாக ஆன பிறகு தான் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நிறையா எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் தான் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள் வந்து இவர் சாய்ஸு தான், போடலாம் போடாமையும் இருக்கலாம். போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. தீயை ஸ்லோவாக வச்சு தான், லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணணும், இறக்கும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி போட்டு அதுக்கு பிறகும் நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா மொறுமொறுன்னு வரணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மொறுமொறுன்னு வரும். நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான போதும் வேகமாக செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக, ஃப்ரெஷ்ஷாக வாழைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக நான் மொறுமொறுப்பாலாம் வர விடலை. அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு வாழைக்காய் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை டக்குன்னு செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.